ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாமா? ஒரு குக்கரில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை எடுத்துக்கலாம். அதில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு சேர்த்து மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பிரியாணி பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடலாம். இப்போது பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி விடலாம். 2-3 மினிட்ஸ் சாட்டே பண்ண அப்புறம் மட்டனோட ஃபேட் போட்டுக்கலாம். மட்டனோட கொழுப்பு போட்டுக்கிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி விடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன அப்புறம் சில்லி பவுடர், பிரியாணி மசாலா பவுடர் போட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி விடுவோம். இப்போது நம்ம கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச விழுதை நம்ம மசாலா கூட கலந்துக்கலாம். போட்டுட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வெட்டி வச்ச டொமேட்டோ, தக்காளி சேர்த்துக்கலாம். டொமேட்டோ நல்லா குக் ஆகிற அளவுக்கு வதக்கி விடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கர்ட் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. 1:2 ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 பங்கு அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி எலுமிச்சை சாறு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ ஆல்ரெடி 1/2 அன் ஹவர் க்ளீன் பண்ணி ஊற வச்ச ஜீரக சம்பா ரைஸை போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா கிளறி விடுவோம். ஒரு 15 மினிட்ஸில் இந்த அளவுக்கு திக்காக வரும். இந்த சமயத்தில் நம்ம வேக வச்ச மட்டனை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு தம் போட்டுடலாம். தம் போட்டுறதுக்கு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வெயிட் குக்கரில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. அதுக்கு மேலே நம்ம சாப் பண்ணி வச்ச கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், உதிரி உதிரியாக நம்ம பிரியாணி ரெடியாக இருக்குது. டேஸ்டியான மட்டன் பிரியாணியோட ஃபைனல் லுக் இது தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.